லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். தமிழகத்தில் மார்ச் மாதமே வெயிலின் தாக்கம் ஆரம்பமாகிவிட்டது. ஏப்ரலில் வறுத்தெடுத்த கோடை வெப்பம் மே மாத ஆரம்பத்திலேயே கோர தாண்டவம் ஆடுகிறது. மே 4ஆம் தேதியான இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரையிலான 24 நாட்கள் கத்திரி வெயில் காலமாக வரையறுக்கப்படுகிறது. அக்னி நட்சத்திரம் எனவும் அழைக்கப்படும் இந்த காலகட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி 15 நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் பதிவானது. திருத்தணி, வேலூர் நகரங்களில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இதற்கு அடுத்தபடியாக ஈரோட்டில் 106, சென்னையில் 105, கரூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. கடலூர், தர்மபுரி, காரைக்கால், நாகப்பட்டினம், நாமக்கல், புதுச்சேரி, சேலம், தஞ்சாவூர், திருப்பத்தூர் ஆகிய நகரங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் பதிவானது. கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நேற்று காலை வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் 8, மதுரை மாவட்டம் சோழவந்தான் சாத்தியாரில் தலா 7 சென்டிமீட்டர், ஆண்டிப்பட்டி, தானியமங்கலம் பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சத்தீஸ்கர் தெற்கு முதல் தமிழகத்தின் குமரிக்கடல் வரை நிலத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் அறிவித்துள்ளது.